வணக்கம் மக்களே. இறைவனை நாம் அடைய உதவும் ஒரு வழி பக்தி மார்க்கம். அத்தகைய பக்தி மார்க்கத்தை பின்பற்றுவோர் பக்திமான்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அத்தகைய பக்திமான்களை நமது பெரியோர்கள் 4 விதமாக பிரித்து கூறுகின்றனர். அந்த 4 வகை பக்திமான்களை பற்றி இப்போது காணலாம். எல்லா பொருட்களிலும் இறைவன் இருப்பதை உணர்பவன் எவனோ அவனே பக்தர்களில் எல்லாம் தலை சிறந்த பக்தனாவான். இவன் தன்னை போன்ற ஆத்மா எல்லாவற்றிலும் இருப்பதாகவும் அவற்றின் ஆத்மா எல்லாமே பரமாத்மாவான இறைவனுக்குள் ஐக்கியமாவதையும் உணர்பவன். இவனே முதல் தரமான பக்திமான். அடுத்து, எவன் ஒருவன் இறைவனை வணங்கி நண்பர் சுற்றத்தாரிடம் அன்பு செலுத்தி இல்லாதவர்களுக்கும் இரக்கம் காட்டி இறைவனை தூற்றும் தன் பகைவர்களையும் தன் நண்பனைப் போல் சமமாக பாவிக்கின்றானோ அவன் 2ஆம் தரமான பக்திமானாவான். அடுத்து, விக்கிரகத்தில் மட்டும் இறைவன் இருக்கின்றான் என்று எண்ணி வணங்கி கொண்டு வந்து அடியாரையும் மற்றவரையும் மதிக்காமல் சேவை மனப்பான்மை இல்லாமல் இறைவனை வணங்கி கொண்டு வருகின்றவன் எவனோ அவன் 3ஆம் தரமான பக்திமானாகும். அடுத்து, கோவிலில் மட்டுமே கடவுளை வணங்கி பிற எல்லா வகையான பக்தர்களையும் பக்தி மார்க்கங்களையும் பொறுக்க மாட்டாதவனாகவும் இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்றான் என்கிற உண்மையை உணராதவனாகவும் இருப்பவன் எவனோ அவனே 4ஆம் தரமான பக்திமானாகும். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.